எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நோ பாயில் நோ ஆயில், அதாவது எண்ணெய் இல்லாமல் அடுப்பு இல்லாமல் சமைத்து சாப்பிடுவது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இந்த கான்செப்ட் நம்ம ஆரோக்கியத்துக்கு ஏற்றது தானா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை பற்றி பார்க்கும்போதே இது ஒரு புக் ஆக்சுவலாக நோ பாயில் நோ ஆயில் அப்படிங்கிற இந்த ரெசிபீஸ் நேச்சுரல் ஃபுட் ரிசர்ச் ஸ்பெஷலிஸ்ட் ப்ரொஃபஸர் எம்ஏ அப்பன் அப்படிங்கிற இந்த பேரை நான் பார்த்தேன். ஓரளவு தேடி பார்த்ததில் இன்டர்நெட்டில் கிடைச்ச விஷயங்கள் என்னென்னா, தேங்காய், பழங்கள், சில வகையான பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகள், இந்த 3 விஷயங்களை வச்சு நம்ம அதை செஞ்சால் நம்ம உடம்புல பல வியாதிகள் போகுது அப்படின்னும், அதுக்காக ஒரு நேச்சுரோபதி கிளினிக் மாதிரி கூட வச்சுருந்ததாகவும் நெட்டில் பார்த்தேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை தவிர நோ ஆயில் அப்படிங்கிறதுக்கு வேணால் ஆயில் இல்லாமல் சமைக்கிறது அப்படிங்கிறது வேணால் உலகம் முழுக்கவே ஒரு ட்ரெண்டான விஷயந்தான். ஆனால் நோ பாயில் அப்படிங்கிறது உலகம் முழுக்க ட்ரெண்டான விஷயம் கிடையாது. அது இன்டர்நெட்டில் அதுலேயும் யூடியூப்பில் சில இடங்களில் இது பிரபலமாக இருந்தாலும் நோ பாயில் அப்படிங்கிறது இந்த காலத்துக்கு ஏற்றதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதாவது இந்த கான்செப்டை முன் வைக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் என்னன்னா, நம்ம அந்த காலத்தில் அப்படியே தான் சாப்பிட்டோம், சமைக்காமல் சாப்பிட்டோம். மற்ற விலங்குகள்லாம் பாருங்க, அது சமைச்சா சாப்பிடுது, அது அப்படியே மாமிசத்தை உண்ணுது. மாமிசம் சாப்பிடாத விலங்குகளும் பழங்கள், புல், செடிகள் எல்லாமே அப்படியே தானே சாப்பிடுது அப்படிங்கிற கான்செப்டும் முன் வைக்கிறாங்க. மனிதன் மட்டும்தான் சமைச்சு சாப்பிட்றான், அதுவும் ரொம்ப லேட்டா வந்த பழக்கம் அப்படிங்கிற கான்செப்டையும் முன் வைக்கிறாங்க. இன்னொன்று வேக வைத்தல், வறுத்தல், பொரித்தல், இதிலெல்லாம் சத்துக்கள் வீணாகிறதாகவும் சொல்றாங்க. அதனால சமைக்காமல் உணவு தயாரிக்கும் முறையை கொண்டு வருவதாக சொல்றாங்க. காய்கறிகளை நறுக்குவது, ஊற வைப்பது, கலக்குவது, இந்த 3 முறையில் தான் மெயினா உணவுகள் சமைக்கப்படுது. அதாவது சமைக்கப்படுதுன்னா அடுப்பு இல்லாமல். அரிசியை பொறுத்த வரைக்கும் ஊற வச்சு அது ஒரு அவல் மாதிரி மாற்றி அதை இந்த காய்கறிகளோட சேர்க்கிற கான்செப்ட் இதுல இருக்கு. ஆனா அரிசி, காய்கறிகள் எல்லாவற்றையும் நம்ம இப்படி சமைக்காம சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்ம ஜீரண மண்டலத்துக்கு கட்டாய பிரச்சனைகளை உண்டு பண்ணலாங்க. அஜீரணமாகாம போகலாம், வயிற்றுப்போக்கு உண்டாகலாம். அடுப்பில் சமைக்கும் போது கிடைக்கக்கூடிய பல்வேறு வகையான சத்துக்கள் கிடைக்காமலும் போகலாம். இப்போ நார்ச்சத்து மிகுந்த சிறுதானியங்களை எடுத்துக்கிட்டோம்னா, கேழ்வரகை தவிர மற்றவற்றை முளை கட்ட முடியாது. அப்படியே முளை கட்டினாலும் அதை நம்மளால சமைக்காமல் சாப்பிட முடியாது. நம்ம உடலோட சக்திக்கு அடிப்படை ஆதாரமா இருக்கக்கூடிய 3 விஷயங்களான மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, இந்த 3 விஷயங்களும் நம்ம சமைக்கும் உணவுகள் மூலமா மிகுதியா கிடைக்கும். நம்மளுக்கு நம்ம சமைக்காமல் சாப்பிடும் உணவுகள் மூலமா மெயினா நம்மளுக்கு வைட்டமின் சத்து, மினரல் சத்துக்கள் கிடைக்கும். அதனால பழங்கள், காய்கறிகள்ல நம்ம பச்சையா சாப்பிடக்கூடிய காய்கறிகள், இதை நம்ம அந்த கேரட்டோ, வெண்டைக்காயோ, இதெல்லாம் சாப்பிடக்கூடிய விஷயங்கள் தான். அதே சமயம் சமைக்காமல் அப்படியே எல்லா காய்கறிகளையும் சாப்பிட்றது அப்படிங்கிறது அட்வைசபிள் கிடையாது. அந்த நார்ச்சத்து, ஆல்ரெடி கரையாத நார்ச்சத்து நிறைய இருக்கும் காய்கறியில். இந்த கரையாத நார்ச்சத்தை அதிகமாக நம்ம பாயில் பண்ணாமல் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஜீரண மண்டலத்தில் பிரச்சனை உண்டாக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி உணவுகள் பெருகி வருவதும் கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னா நம்ம அப்படியே காய்கறிகளை நறுக்கி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருந்தோம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வச்சுருந்தாலே அதில் நுண்கிருமிகள், பாக்டீரியாக்கள் வளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு உண்டு. காய்கறிகள், பழங்கள் இதையெல்லாம் சுத்தமான முறையில், சுகாதார முறையில் பாதுகாத்து அதை நம்ம சாப்பிட்றதுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது மிகவும் சவாலான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளோட காலநிலை, நம்மளோட டெம்பரேச்சரும் ரொம்ப ஹீட்டான, சூடான ஒரு சுற்றுப்புறத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வெப்பநிலையிலெல்லாம் பெரும்பாலும் காய்கறிகள், பழங்கள்லாம் தாங்கிறது கிடையாது. சீக்கிரம் அழுகி போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி கொடுக்கக்கூடிய உணவகமாக இருந்தால் தான் நம்ம அங்கே சாப்பிட முடியும். அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் போன்ற விஷயங்கள்லாம் அப்படியே சாப்பிட்றது அப்படிங்கிறதும் அட்வைசபிள் கிடையாது. இந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்பவே ரிஸ்கியான விஷயம். அதே மாதிரி எண்ணெய்களை சிறிதளவு 5 ml அப்படிங்கிற அந்த எண்ணெயோட அளவு நம்ம சேர்த்துக்கிறதுலையும் தப்பு கிடையாது. 5 ml 5 கிராம் 50 கலோரி அப்படிங்கிறது நம்மளுக்கு
அதாவது எண்ணெய்களில் கூட சில வைட்டமின் ஏ டி போன்ற சத்துக்கள்லாம் இருக்குது. அதனால் வந்து அதன் மூலமாக தாளித்து சமைக்கிறது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு நன்மைகள் தான் தரும். கிழங்கு வகைகள் கட்டாயம் வேக வச்சு தான் சாப்பிடணும். பல உணவுகளை ஆவியில் வேக வைத்து உண்பது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு மிகவும் ஆரோக்கியம் தரக்கூடியது. அந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்றதுனால சத்துக்கள் வீணாக போகிறதில்ல, மாறா உடலுக்கு நன்மை தான் கிடைக்கும். என்றைக்குமே நம்மளுக்கு பேலன்ஸ்டு உணவு முறை தான் மிகவும் நன்மை தரக்கூடிய விஷயம். ஒரு 9 இன்ச்சு பிளேட்டில் அரை பிளேட்டுக்கு நம்மளுக்கு நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகள், 1/4 பிளேட்டுக்கு புரதம், மீதி 1/4 பிளேட்டுக்கு மாவுச்சத்து, கொழுப்புச்சத்து, பால் போன்ற விஷயங்கள் மீதி 1/4 பிளேட்டில் அடக்கம். இந்த 9 இன்ச்சு பிளேட்டு சரிவிகித உணவு முறை அப்படிங்கிறது தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கரெக்டான உணவு முறை. குழப்பம் இதில் வேண்டாம். அதனால நம்ம இந்த சமைக்காத உணவு அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள ஒரே அடிக்க போறதுங்கிறது தப்பு. எப்பயாவது சாப்பிடலாமே தவிர அதையே வந்து நம்ம ஒரு வாழ்வியல் முறையாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு இந்த மாதிரி பல விஷயங்களை முயற்சி செய்யக்கூடிய உங்களோட நண்பர்களுக்கு முக்கியமாக இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.